ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஜெனோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணாக இருக்காங்க. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தில் இருக்கு. சுற்றி முற்றி எதுவுமே இருக்காது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதனால இந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவில் பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன் அந்த பாய் ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி பைத்தியகார மாதிரி நடந்துப்பான். அந்த ஆள் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடெல்லாம் அள்ளி தூக்கி இந்த பொண்ணு மேல போட்டுறான். இந்த பொண்ணு கோச்சிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புது. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் ஒன்ன பாக்குது. அதை கட்டி போட்டிருக்காங்க. பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பயந்து ஓடி வந்துருது. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் தான் ஃப்ரெண்டு கிட்ட கேமரா வாங்கிட்டு அதை போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு போகுது. போன இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. இந்த பொண்ணு அதை பெட்டாவே வீட்டுல வச்சு வளர்க்க ஆரம்பிக்குது. இந்த விஷயம் கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு தெரிய வருது. அவங்க இந்த ஏலியனை எப்படியாவது அழிக்கணும்ட்டு கள இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அந்த ஏலியனை நம்ம ஹீரோயின் காப்பாத்தினாங்களா இல்ல என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அது எக்ஸிகியூஷன் எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரியது. ஒரு ஏலியன் படம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எதுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோயின் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க கேரக்டர் மட்டும் தான் ஓரளவு நீட்டா எழுதியிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க காமிச்சிருக்க ஏலியன்லாம் இன்னும் பெட்டரா காமிச்சிருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. பெருசா அட்ராக்டிவா இல்ல நமக்கு. இருந்தாலும் அது பண்ற பல சம்பவங்கள் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இந்த பொண்ணுக்கும் அந்த ஏலியனுக்கும் நடுவில் இருக்க பாண்டிங்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலியும் படம் சவுண்டா தான் இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்துல இவங்க இன்னும் பெட்டரா பல விஷயங்களை காமிச்சிருக்கலாம். ஆனா அதை இவங்க பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. அதனால படம் பயங்கர ப்ரெடிக்டபிளாவும் லேகிங்காகவும் இருக்கதா செய்யுது. மொத்தத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளையாரஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு IMDbல 5.1 கொடுத்துருக்காங்க. நம்ம ரேட்டிங் ஒரு 4 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல, ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.